நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின்லேயே செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை வந்து ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது 1 -1 0 1 0 -1 6 -2 -3. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸாக எழுதும்போது அப்ளையிங் காஸ் ஜோர்டான் மெத்தட், அப்ளையிங் காஸ் ஜோர்டான் மெத்தட் A/ஐடென்டிட்டியோட ஆர்டர் வந்து 3/3. ஸோ அப்போ என்ன வரும் 1 -1 0 1 0 -1 6 -2 -3 தென் ஸ்லாஷ் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஐடென்டிட்டியாக மாற்றணும், இதை வேல்யூஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு பிளேஸில் 1 தான் இருக்குது, அதனால் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த 1 என்னவா மாற்றணும், 0வாக மாற்றணும். அப்போ இதையும் செப்பரேட் பண்ணாலே நம்மளுக்கு என்னவா மாறிடும், 0வாக மாறிடும். தென் R2 tends to R2 - R1. அப்போது ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. 1 -1 0 1 0 0. நெக்ஸ்ட் ரோ எடுத்துட்டிங்கன்னா 1 -1 0 0 -of -1 +1 -1 of 0 -1 தென் 0 -1 -1 1 -0 1 0 0 0. ஸோ எப்போவுமே ஈஸியான கால்குலேஷன்னா அப்படியே மைண்ட் கால்குலேஷனில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா எழுதும்போது இது 6ஆல் மல்டிபிள் பண்ணி செப்பரேட் பண்ணால் இது 0 ஆயிரும். அப்போது R3 tends to R3 -6 × R1. அப்போது 6 - 6 × R1ங்கும்போது இது 0 ஆயிரும். இங்கே -2 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +6 -2 அப்படிங்கும்போது +4 ஆயிரும். அதே மாதிரி -2 அந்த டேர்மே வராது, அப்போ -3 அப்படியே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே 0 இருக்குது, அங்கே 1 கூட -6 மல்டிபிள் பண்ணால் -6 தான் வரும். இங்கேயும் 0 இங்கேயும் 0, ஸோ 0 தான் வரும். இங்கே 1 இருக்குது, அங்கே 0 இருக்கிறதுனால இங்கே 1 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இதில் 1 0 0 1 பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து இதை 0 ஆக்கணும். இதை 0 ஆக்கணும்னா இது கூட கம்பேர் பண்ணி செப்பரேட் பண்ணால் 0 ஆயிடும். அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக எதால் மல்டிபிள் பண்ணலாம், 4ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 ஆயிரும். அப்போது ஃபஸ்ட்டு எழுதும்போது நம்ம பண்ண போகிறது R3 இதோட ஃபார்முலா. அப்போது -1 -1 0 1 0 0 0 1 -1 -1 1 0. இப்போ 0 0 0வை செப்பரேட் பண்ணும்போது எந்த சேஞ்சஸும் ஆகாது. அதனால் இங்கே எழுதும்போது என்ன ஃபார்முலா, R3 tends to R3 - 4 × R2. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 4 - 4ங்கும்போது 0 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 ஆயிரும். +4லேருந்து -3 செப்பரேட் பண்ணால் 1. தென் அதே மாதிரி இங்கே வந்து -6, இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 ஆயிரும். -6லேருந்து +4 செப்பரேட் பண்ணால் -2, இங்கே 0, அங்கே -4 மல்டிபிள் பண்ணும்போது -4, இங்கே 1. ஆர் யூ கிளியர்? இப்போ மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா 1 0 0 0 1 இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 0 வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் மட்டும் நம்ம 0 ஆக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஐடென்டிட்டி ஃபார்ம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இந்த ஃபைனலாக வந்த இந்த சைடு இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை A இன்வர்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு எதை நம்ம 0 ஆக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அப்போது இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போட்டால் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். எதை ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம், R1 + R2. R1 + R2 ஆட் பண்ணி எதில் போட போகிறோம், R1ல் போட போகிறோம். தென் R1 tends to R1 + R2. அப்போது நெக்ஸ்ட் பிளேஸில் என்ன வரும், 1 + 0ன்னு போட்டால் 1 தான். -1 + 1ன்னு போடும்போது 0 0 -1ன்னு போடும்போது இந்த இடத்துல -1 வந்துடும். ஒரு சின்ன சேஞ்சஸ் வரத்தான் செய்யும். தென் இதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணி இங்கே போட்டோம்னா 0 ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1 ஆயிரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ இங்கே 0 1 -1 -1 1 0 0 0 1 -2 -4 1. ஓகே, இப்போது இன்னும் என்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, இங்கே 0 ஆக்கணும், இதையும் 0 ஆக்கணும். அப்போ இது ரெண்டையும் 0 ஆக்கணும் அப்படின்னா மறுபடியும் R1ஐயும் R3யும் ஆட் பண்ணால் இந்த இடத்துல 0 ஆயிரும்.
அப்போ இதில் எந்த சேஞ்சஸும் வராது. அதே மாதிரி R2வையும் R3யும் ஆட் பண்ணி இங்கே போட்டிங்கனாலும் 0 ஆயிரும். அப்போ 2 ஸ்டெப்பையுமே அட் அ டைமில் பண்ணலாம் நம்ம. அப்போது R1 டென்ஸ் டு R1 வந்து எது கூட ஆட் பண்ணுறோம்? R3 கூட. அப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போது 1 + 0 1 தான். 0 + 1 சாரி 1 + 0 0 0 + 0 0 -1 + 1 0 0 -2 -2 1 -4 வந்து -3 0 1 வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை 0 ஆக்க போகிறோம். அப்போ R2 டென்ஸ் டு R2 ப்ளஸ் எகெயின் R3 கூட தான் கம்பேர் பண்ண போகிறோம். இது ரெண்டே ஆட் பண்ணி இங்கே போட்டால் 0 ஆயிரும். அப்போ 0 0 0 1 0 1. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது இது 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா -3. அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -3. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1. தென் லாஸ்ட் டேர்மில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3/3 மேட்ரிக்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ரிமைனிங் அனதர் இது இருக்கிறது வந்து A இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபைனலாக செகண்ட் இருக்கக்கூடிய 3/3 மேட்ரிக்ஸை வந்து therefore A inverse equal to -2 -3 1 -3 -3 1 -2 -4 1ங்கிறது A inverse மேட்ரிக்ஸாக நம்மளுக்கு ஆன்சராக கிடச்சிரும். இட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர்.